அனைவருக்கும் வணக்கம். மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான நீட் ஜேஇஇ மெயின்ஸ் போட்டித் தேர்வுக்கான வினாக்கள் மற்றும் விடைகள் மற்றும் விளக்கங்களை பார்ப்போம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரேஞ்ச் தி ஃபாலோயிங் அல்கலி மெட்டல்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் மெல்டிங் பாயிண்ட். உருகுநிலையை பொறுத்து கார உலோகங்களின் சரியான ஏறு வரிசையை தேர்வு செய். கொடுத்திருக்கிறது கார உலோகம் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இதில் லித்தியம் 454 கெல்வின் அதனுடைய மெல்டிங் பாயிண்ட், சோடியம் 371 கெல்வின், பொட்டாசியம் 336 கெல்வின், ருபீடியம் 312 கெல்வின், சீசியம் 302 கெல்வின். இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கிறது லித்தியம், ரொம்ப குறைவாக இருக்கிறது சீசியம். ஸோ ஆப்ஷன் சியும் டியும் தவறு. ஏ சரிபோல் உள்ள ஆன்சர், ஆனால் ஏ சரி கிடையாது. மிகவும் சரியான விடை பி தான். ஏன்னா அங்கே லித்தியம் அதிகமாக இருக்குது, சீசியம் குறைவாக இருக்குது. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேலஜன் பி பிளாக் ஹேஸ் த லோயஸ்ட் பாய்லிங் பாயிண்ட். குறைவான கொதிநிலை கொண்ட ஹேலஜன் எது? ஹேலஜனா நமக்கு தெரியும், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஃப்ளூரினுடைய பாய்லிங் பாயிண்ட் 50.4, குளோரின் 172, புரோமின் 265.8, அயோடின் 386.6. கேட்ட கேள்வி லோயஸ்ட் பாய்லிங் பாயிண்ட். லோயஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் யாருன்னா ஃப்ளூரின் தான். அவங்க 54.4. அப்போது அயோடின், புரோமின், குளோரின், ஃப்ளூரின் இந்த ஆர்டரில் அது குறைஞ்சிக்கிட்டு வருது. அடுத்து மூணாவது கொஸ்டின், arrange the following d block elements in increasing order of ionic radii for their M2+ ion. கொடுக்கப்பட்ட அந்த உலோகங்கள் பார்த்தீங்கன்னா அயன், கோபால்ட், நிக்கல், மேங்கனீஸ். இது 3D பிளாக் எலமெண்ட்ஸ் நமக்கு தெரியும். ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க்னு தெரியும். இங்கே கொடுத்துருக்கிறது M2+, அதாவது Fe2+, CO2+, Na2+, Mn2+. M2+, Mn2+உடைய அயானிக் ரேடி 80 பிகோமீட்டர், Fe2+ 76, CO2+ 74, நிக்கல் 2+ 72. ஆக உள்ளதிலே ரொம்ப கம்மியாக இருக்கிறது 72, ரொம்ப அதிகமாக இருக்கிறது Mn2+. அப்போ ஆர்டர் என்னவாக இருக்க முடியும்? ரைட், நீங்கள் நினைக்கிறது சரிதான். ஆன்சர் பி. அடுத்து fourth question, which of the following F-block elements has the highest first ionization enthalpy? கொடுத்துருக்குது F-block elements. F-block elementsனாவே நமக்கு தெரியும், அங்கே லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் இருக்கும். லாந்தனம் 538.1 kJ/mol அதனுடைய ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. சீரியம் 534.4 kJ/mol. யூரோபியம் 547.1 kJ/mol. இட்டர்பியம் 603.4. கேட்ட கொஸ்டின் ஹையஸ்ட்டு ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி யாருக்கு இருக்கும்? ரைட், உங்களுடைய யூகம் சரிதான். சீரியத்துக்கு ரொம்ப கம்மி, அதை விட அதிகம் லாந்தனம், அதை விட அதிகம் யூரோபியம், கடைசியாக இட்டர்பியம். இப்போ சரியான விடை இட்டர்பியம். ரைட். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், அரேஞ்ச் த ஃபாலோயிங் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், சீசியம், ருபீடியம். ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக டாப் டு பாட்டம் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எஸ் பிளாக்கை பொறுத்தவரை டிக்ரீஸ் ஆகும். இன்னொரு எக்ஸ்ட்ரா தகவல் தெரிஞ்சுக்குங்க, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ரேஞ்சு 0.7 to 4.0 தான். ரொம்ப லோவானது 0.7 சீசியம், ரொம்ப ஹையானது ஃப்ளோரின். அப்போது சீசியம் ரொம்ப கம்மி, லித்தியம் அதிகம். அப்படி பார்க்க போனால் சீசியம் கம்மியாக இருக்குது, ஏ ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் ஏ. அடுத்து, which of the following p-block elements has the highest melting point? கீழ்கண்டவற்றுள்ள அதிக உருகுநிலை கொண்டது எது? சிலிக்கான் 3550 கெல்வின், ஜெர்மானியம் 3123 கெல்வின், டின் 2896 கெல்வின், லெட் 2024 கெல்வின். ஆக இன்க்ரீசிங் ஆர்டரை பொறுத்தவரை லெட்டுக்கு ரொம்ப கம்மி, அதை விட அதிகம் டின், அதை விட அதிகம் ஜெர்மானியம், ரொம்ப அதிகம் சிலிக்கான் தான். கேட்டிருக்க கொஸ்டின் அதிக உருகுநிலை எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிக உருகுநிலை சிலிக்கான் தான்.
உங்கள் யூகம் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்து 7வது கொஸ்டின். அரேஞ்ச் த ஃபாலோயிங் டீப் லாக் எலமெண்ட்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. இங்கே 3D பிளாக் கொடுத்துருக்காங்க. ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வெனடியம், குரோமியம். ரைட். ஸ்கேண்டியம் 1.3, டைட்டேனியம் 1.6, வெனேடியம், குரோமியம் கிட்டத்தட்ட 1.6 தான். ஆக சரியான இன்க்ரீசிங் ஆர்டர் ஸ்கேண்டியம் ரொம்ப கம்மியாக இருக்கணும். எது கம்மியாக இருக்குது அப்படி பார்க்க போனால் ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வெனடியம், குரோமியம். ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து 8வது கொஸ்டின். அரேஞ்ச் த ஃபாலோயிங் எஃப்லாக் எலமெண்ட்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ். நியோடைமியம், சமேரியம், யூரோபியம், கடோலினியம் எஃப்லாக் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தெரியும் லாந்தனம், சீரியம், பிரசியோடைமியம், நியோடைமியம், புரோமீதியம், சமேரியம், யூரோபியம், கடோலினியம், டெர்பியம், டிஸ்ப்ரோசியம், ஹோல்மியம், எர்பியம், தூளியம், இட்டர்பியம், லுட்டீசியம் தெரியும். கொடுத்துருக்க 4 எலமெண்ட்ஸ். நியோடைமியம் அதனுடைய அந்த ரேடி அயானிக் ரேடிஸ் பார்த்தீங்கன்னா நியோடைமியம் 100 பிகோமீட்டர், சமேரியம் 3+, நியோடைமியம் 3+, 100 பிகோமீட்டர், சமேரியம் 3+, 96 பிகோமீட்டர், யூரோபியம் 3+, 95 பிகோமீட்டர், கடோலினியம் 4+, 94 பிகோமீட்டர். ஆக ரொம்ப கம்மியாக இருக்கிறது கடோலினியம் 4+ தான். கடோலினியம் 3+ தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே கேட்டிருக்க வரிசை இப்போ கடோலினியம் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 9வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எஃப்லாக் எலமெண்ட்ஸ் ஹேஸ் த ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்ட். அதிகமான கொதிநிலை கொண்ட தனிமம் எதுன்னு கேட்குறாங்க. ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்ட். லித்தியம் 1347 டிகிரி சென்டிகிரேட், சோடியம் 883 டிகிரி சென்டிகிரேட், பொட்டாசியம் 759 டிகிரி சென்டிகிரேட், மெக்னீசியம் இங்கே அல்கலி எர்த் மெட்டல் ஒன்று கொடுத்துருக்காங்க 1091 டிகிரி சென்டிகிரேட். ஆக ரொம்ப அதிகமாக இருக்கிறது இங்கே இந்த கொஸ்டினை பொறுத்தவரை லித்தியம், ரொம்ப கம்மியாக இருக்கிறது பொட்டாசியம். அப்போ ஆன்சர் எதுவாக இருக்க முடியும்? ஆப்ஷன் ஏ. அடுத்து 10வது கொஸ்டின். அரேஞ்ச் த ஃபாலோயிங் பி பிளாக் எலமெண்ட்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர் ஒரு ஆர்டரில் வரிசையில் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் 13, சிலிக்கான் 14, பாஸ்பரஸ் 15, சல்ஃபர் 16. அலுமினியத்தை விட கண்டிப்பாக சிலிக்கான் அதிகமாக இருக்கணும். ஆனால் அட்டாமிக் நம்பரை பொறுத்தவரை பாஸ்பரஸை விட சல்ஃபர் அதிகமாக இருந்தாலும் பாஸ்பரஸ் NS2 NP3 கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதனால் அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ பாஸ்பரஸ் கடைசியாக இருக்கிற ஆப்ஷன் சியும் டியும் இல்லை, அது தவறு. அப்போ ஏ இருக்கணும், பி இருக்கணும். இங்கே சிலிக்கான் அலுமினியம் பியில் கொடுத்துருக்காங்க, அப்போ அது தவறு. அப்போ சரியான விடை ஏ தான். உங்களுக்கு சரியான ஆன்சர் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டு வாங்க. இப்போது 2025 23/1/2025 கேட்ட ஒரு கொஸ்டின். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் மெல்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் குரூப் 14 எலமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சராக இருக்க முடியுங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ நல்லா இருந்தால் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி.